கிருஷ்ணா நகர் கவர்மெண்ட் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கிறேன். இந்த சுரங்கப்பாதையில் வந்து கடந்த 15 நாளைக்கு முன்னாடி வந்து மழை பெஞ்சதால் தண்ணி வந்து போய்கிட்டே தான் இருந்தது. இப்போவும் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் தான் இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் சுரங்கப்பாதை வழியாக தான் நடந்து வர சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. அது நடந்து வரதால் தண்ணி சேறு மேலே படுறதுனால கிளாஸ் ரூமில் போய் உட்கார முடியாமல் ரொம்ப அவதிக்கு தான் ஏற்பட்டு இருக்காங்க. அதனால தான் நாங்கள் ரயில்வே ட்ராக் மேலே கூடி கிராஸ் பண்ணி வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தா நாங்கள் நடந்து போக செய்ய கொஞ்சம் வசதியாக இருக்கும். நாங்கள் ரயில்வே ட்ராக் மேலே கடந்து வரதால் போன வருஷம் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையன் வந்து இப்படி கடந்து ட்ரெயினில் அடிபட்டு ரொம்ப உயிரிழந்துட்டார். அதுவும் எங்கள் மைண்டில் இருக்க தான் செய்யுது. இருந்தாலுமே நாங்கள் கீழே நடந்து வர்றதால இந்த மாதிரி அந்த சுரங்கப்பாதை வழியாக நடந்து வர்றதால ரொம்ப பிரச்சனை ஏற்படுறதுனால தான் நாங்கள் மேலே கடந்து வர்றோம். ஸோ இதை மட்டும் உடனடியாக அரசை வந்து நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இனம் மணியாச்சி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இந்த சுரங்கப்பாதையில் கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு மழை பெஞ்சு தண்ணி இன்னும் வடியலை. அதை க்ளீன் பண்ணவும் இல்லை. கிட்டத்தட்ட கரண்ட காலம் மேலே தண்ணி கிடக்கு. இதை வந்து இந்த பக்கம் வந்து கணேஷ் நகர், மந்தித்தோப்பு, கிருஷ்ணா நகர், அரசு குடியிருப்பு, அரசு கலைக்கல்லூரி எல்லாம் இருக்குது. இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தண்டவாளத்தை தாண்டி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் ஆபத்து ஏற்படுறது, ஏற்கனவே ஆபத்து ஏற்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.